بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. صدق الله المولانا العلي العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறு ஆயத்து தான். இந்த சிறு ஆயத்தில் நபி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். பெரும்பகுதி நாமெல்லாம் யார் பிள்ளைகள்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதிபிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது பெரும்பகுதி குர்ஆன் ஷரீஃபில் ஹதீஸுகள்ல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. ஆதமனுடைய பிள்ளைகள் அப்படின்னு மனித குலம் எல்லோருக்கும் நாம் சொல்லுவோம், அப்படித்தானே? அல்லாஹ் அதே தொனியில இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்மளை சொல்றான். எப்படி சொல்றான்னா, நூஹனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்றான். ஏன்னா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு சொற்ப நபர்கள், கிட்டத்தட்ட வெறும் 80 நபர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மூலம்தான் நமக்கு திரும்ப இந்த உலகம் அப்படிங்கிறது உருவானது இல்லையா? உலகத்தினுடைய மக்களும் உருவானார்கள். அப்படிங்கிறதுனால அந்த நூஹ் நபி அப்படிங்கக்கூடிய இவர்களுடைய காலம், இவர்கள் 2வது தந்தையாக பாவித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளை இப்படி பார்த்து சொல்றான். துர்ரியத்த, சமூகத்தினர்களே, பிள்ளைகளே அப்படின்னு அல்லாஹ் நம்மளை சொல்றான். யாருடைய பிள்ளைகளே அப்படின்னா, மன் ஹமல்னா, நாம் சுமந்து சென்றோமே, நூஹ் நபியோடு நாம சுமந்து சென்றோமே அந்த சிலர்களினுடைய பிள்ளைகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நிச்சயமாக அந்த நூஹ் ரொம்ப நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, ஆகவே நீங்களும் நன்றியோடு இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிப்பான். நூஹ் நபியோடு நாம் சுமந்தோமே அந்த சிலர்களினுடைய சந்ததிகளே, நிச்சயமாக அவர் எவர் அந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் நன்றியுள்ள அடியாராக இருந்தார், ஆகவே நீங்களும் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்துல சொல்வதோடு நூஹ் நபியினுடைய பெரிய ஒரு நல்ல பழக்கத்தை நம்மளுக்கு இந்த ஆயத்துல சொல்லித்தரோம். நேற்றைய தினத்தினுடைய ஹதீஸ்ல நாம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதனுடைய ரிலேட்டிவாக, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆயத்தை நாம பார்க்க முடியும். ஏன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அப்தன் ஷக்கூரான்னு சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுவதும் கால் கடுக்க நின்று வணங்கினாங்க, கால் வீங்கிரும் அப்படின்னு நம்ம ஹதீஸ்கள்ல படிச்சிருக்கிறோம். யார சொல்ல உங்களுடைய பாவத்தை தான், முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டானே. நாம கூட இந்த ஆஷுராவுடைய தினத்துல சொன்னோம் இல்லையா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை இறங்கினதே அந்த ஆஷுராவுடைய நாள்ல தான். யாருக்கு? நம்ம நபிக்கு. அவ்வளோ பெரிய சிறப்பு நமக்கு ஆஷுரால அந்த ஆயத்து கிடைச்சது. அப்படிப்பட்ட நபியே நீங்க ஏன் கால் கடுக்க வணங்கணும் அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்துன் ஷக்கூரா. இந்த வார்த்தையை அங்க சொல்லி தருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப இந்த ஆயத்துல ஏன் அந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா அப்தன் ஷக்கூரான்னு சொன்னா அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தினுடைய தப்சீர்கள்ல நமக்கு பெருமக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய விளக்கங்களை சொல்லி தர்றாங்க. என்ன விளக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த ஒரு உணவு சாப்பிட கிடைத்தாலும் அந்த உணவை சாப்பிட்டதற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி வ ஸகானி, எனக்கு அல்லாஹ் உண்ண கொடுத்தான், பருக கொடுத்தான், அவனுக்கே புகழனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் நினைச்சிருந்தான்னு சொன்னா என்னை பசியா கூட வச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்களாம். அவன் நாடி இருந்தால் என்னை பசியாக ஆக்கியிருப்பானே, அப்படி இல்லாம எனக்கு உண்ணவும் பருகவும் கொடுத்தானே, அவனுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். இதனால தான் இவர்களை அல்லாஹ் அப்தன் ஷக்கூரான்னு சொல்றான் அப்படிங்கிற செய்தி நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஆடை அணியிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா கூட அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி,
எனக்கு அல்லாஹ் உடுத்த உடை கொடுத்தானே, அவனே உடுத்தி விட்டானே அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு, அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா, கசானி, எனக்கு உடை உடுத்தி விட்டானே அப்படிப்பட்ட அல்லாஹ். இந்த நல்ல வார்த்தையை கவனிச்சோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும், எடுத்து போடக்கூட முடியாது, கை கால் என்ன செய்யாது, வராது, கை கால் வாதம் அடிச்சிருக்கும், கைலி கட்ட முடியாது, ஜுப்பா தூக்கி சட்டையை தூக்கி மாட்ட முடியாது, பட்டன் போட முடியாது. அப்படிங்கிற சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல விதத்துல ட்ரெஸ்ஸை போட வச்சிருக்கிறானேங்கிற அந்த பதத்துல கசானி, எனக்கு அவன் உடை உடுத்தி விட்டானேங்கிற செய்திய நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. வலவுஷா, அவன் நாடி இருந்தா லஜஅலனி ஆரியா, ஓரியானன், அவன் நாடி இருந்தா என்னைய இதெல்லாம் போட முடியாத அமனக்கட்டையா கூட என்னை ஆக்கியிருக்க முடியுமேங்கிற அந்த பத துணியில என்ன செய்வாங்களாம், அல்லாஹ் புகழ்வாங்களாம். அதாவது முடியாத ஒரு சூழலும் இருக்குது, அதை விட்டுட்டு அல்லாஹ் நம்மளை முடிகிற மாதிரி ஆக்கியிருக்கிறானேங்கிற இது போன்று நன்றி செலுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை நபி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்ததுனால அல்லாஹ் அவர்களை பார்த்து அப்துன் ஷக்கூரான்னு சொல்றான் அப்படின்னு தஃப்சீர் கலையில வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவான். தண்ணீர் அருந்தினாலும் கூட அல்லாஹ் நினைச்சிருந்தா என்னை ஹாப்பியன், அவன் என்ன ரொம்ப தாகத்தோடயே வைத்திருக்க இயலும், ஆனால் இருந்தும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு குடிக்க வைத்தானே, என்னை குடிக்க வைத்தானே அப்படின்னு சொல்றாங்க. குடிக்க வைக்கிறதுங்கிறது நம்ம சமீபத்தில் நான் கூட நிறைய நேரங்கள்ல சொல்லி இருக்கிறேன். எச்சில் சுரக்காம பேச முடியாம மௌத்தா போன நபர்கள் நம்ம பக்கத்து மஹல்லால இருந்திருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நம்மள தண்ணி குடிச்சா புறை ஏறாம அதை சரியான முறையில முழுங்க வைக்கக்கூடிய, நம்ம மூச்சு கொள்ளல போய் அந்த தண்ணி ஒரே ஒரு டிராப்ஸ் பட்டாலும் எப்படி நமக்கு புறை ஏறும். ஆனால் அது கூட இல்லாம அல்லாஹ் நார்மலா நம்மளை முழுங்க வைக்கக்கூடிய அந்த தௌஃபீகை தந்திருக்கிறானேன்னு சொல்லி அந்த சுக்ரையும் அவர்கள் செய்வார்கள். இது இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் நமக்கு என்ன செய்யறாங்க, தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்றாங்க. உணவு சாப்பிட்டாலோ அல்லது பானம் ஏதாவது நீர் அருந்தினாலோ அல்லது உடை உடுத்தினாலோ இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்படி துவா செய்வாங்க நூஹ் நபி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்றதுல இருந்து மற்ற எல்லா இடங்களிலும் எப்படி எல்லாம் துவா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத, அல்லாஹ் எப்படி எல்லாம் புகழ்ந்திருப்பாங்கிறத நாம கிரகிச்சு கொள்றதுக்காக வேண்டி இந்த 3 விஷயத்தை மட்டும் நமக்கு சொல்லி தர்றாங்க தஃப்சீர் கலை வல்லுநர்கள். ஆக நாமளும் அது மாதிரி நபி நூஹை போன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ்வ புகழ்ந்தோம், இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறத நாம சொன்னோம்னு சொன்னா நாமளும் இந்த அப்துன் ஷக்கூராங்கிற இந்த பட்டியலில் வர்றதற்குண்டான பாக்கியம் கிடைக்கும். அப்பதான் நாம அந்த நூஹ் நபியினுடைய சந்ததியினரேன்னு அல்லாஹ் சொன்னதற்குண்டான அந்த தௌஃபீக்ல நாம வர முடியுங்கிறத நாம கவனித்துக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிப்பான் நாம சொன்னோம், இப்படிப்பட்ட அப்துல் ஷக்கூராவாக இருக்கக்கூடிய நூஹ் நபியை நாம் என்ன செஞ்சோம், நாம சுமந்து காப்பாத்தினோம். அந்த நூஹ் நபியோடு அந்த சுமந்து காப்பாத்திய அந்த சில நபர்களின் சந்ததியினரே, அந்த 80 நபர்களினுடைய சந்ததி தானே நாம அப்படிங்கிறது குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த சந்ததியினரே நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த அல்லாஹ்வை நீங்க நன்றியோட பாருங்கிற செய்தியை சொல்றான். அப்படிப்பட்ட நன்றியுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم.